வி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு த ஷோ செய்தி சொல்லட்டுமா. கடந்த 2 நாட்களாகவே இணையத்துல ரொம்ப பரவலா பேசிட்டு இருக்கிற ஒரு விஷயம், பலரும் இதற்கான எதிர்ப்புகளும் கண்டனங்களும் தெரிவிச்சிட்டு வராங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் நடந்தேறி இருக்கு. புதுக்கோட்டை மாவட்டம் வெங்கலூர் கிராமத்தைச் சேர்ந்த சமூக செயற்பாட்டாளரான ஜகபர் அலியின் மரணம் தான். சாலை விபத்துல இவர் மரணமடைந்தார்னு சொல்லப்பட்டாலும் இவரது மரணம் சந்தேகிக்கும் வகையில இருக்கிறதா பலரும் குற்றம் சாட்டிட்டு வராங்க. காரணம், புதுக்கோட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பல நாட்களாகவே கனிம வள கொள்ளை நடந்து வந்துட்டு இருக்கு. ஜகபர் அலி, சமூக செயற்பாட்டாளரான ஜகபர் அலி இது குறித்து பல முறை மாவட்ட நிர்வாகத்துக்கிட்ட ஆதாரங்களோடு குற்றம் சாட்டியிருக்காரு. இப்படி ஒவ்வொரு முறை இவர் புகார் மனு அளிக்கும் போது அரசு அதிகாரிகள் அதற்கு செவிமடுக்காம மெத்தன போக்கு காமிச்சிருக்காங்க. சும்மா பெயரளவுல அரசு அனுமதி பெற்றது போல ஒரு சான்றிதழை காட்டி அனுமதிக்கப்பட்ட அளவை விட பல ஆயிரம் மடங்கு அதிக அளவிலான கனிம வளங்கள் அந்த பகுதியில சுரண்டப்பட்டு வந்திருக்கு. தொடர்ந்து இது சம்பந்தமா உரிய ஆவணங்களும் உரிய ஆதாரங்களும் வைத்து ஜகபர் அலி அந்த மாவட்ட நிர்வாகத்துக்கிட்ட தொடர்ந்து புகார் அளிச்சுட்டே வந்துட்டு இருக்காரு. இதன் தொடர்ச்சியா கடந்த 10ஆம் தேதி கூட, ஜனவரி 10ஆம் தேதி கூட திருமயம் பகுதியில இது போல ஒரு சமூக விரோத செயல் நடக்குது, கனிம வளங்கள் சுரண்டப்படுது அப்படின்னு அது சம்பந்தமான ஆதாரங்களை எடுத்துக்கொண்டு போய் மாவட்ட நிர்வாகத்துல கோட்டாட்சியர் கிட்ட அவர் புகார் அளிச்சிருக்காரு. அதுல இருந்து சரியா 7 நாள் கழிச்சு ஜனவரி 17ஆம் தேதி ஜகபர் அலி மசூதிலிருந்து தொழுகையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது அவரது வண்டி மேல ஒரு லாரி மோதி அவர் சாலை விபத்துல இறக்குறாரு. சம்பவ இடத்திலேயே ஜகபர் அலி உயிரிழந்துடுறாரு. ஆனா சாலை விபத்துன்னு சொல்லப்பட்டாலும் இவரோட வாகனத்துல மோதி விபத்துக்கு உள்ளாக்குன அந்த லாரி குவாரிக்கு சொந்தமானவங்க ஓட்டி வந்த லாரி அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ ஜகபர் அலி தொடர்ந்து இது போன்ற கனிம வள கொள்ளை தொடர்பான புகார்கள் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கும் போது சமூக விரோதிகளால அவரே திட்டமிட்டு கொலை பண்ணப்பட்டிருக்கார் அப்படின்னு அவரது மரணத்துல சந்தேகம் எழுது. இந்த விஷயத்துல ஜகபர் அலியின் மரணம் ஏன் சந்தேகிக்கப்படுதுன்னா, இது ஒரு முறை அல்ல, இது போல தொடர்ச்சியா தமிழகத்துல பல நாட்களாகவே பல விவகாரங்கள்ல இது போன்ற கொலை சம்பவங்கள் நடந்து வந்துட்டு இருக்கு. குறிப்பா கனிம வள கொள்ளை அப்படின்னு வரும்போது இது தொடர்பா எதிர்ப்பு குரல் எழுப்புறவங்களோ, இது தொடர்பான புகார் அளிப்பவர்களோ, அது சாதாரண மனிதனா இருந்தாலும் அரசு அதிகாரிகளா இருந்தாலும் பொறுப்புல இருக்கக்கூடியவர்களா இருந்தாலும் அவர்கள் கடுமையாக தாக்கப்படுறாங்க, இல்லைன்னா மர்மமான முறையில கொல்லப்படுறாங்க, சில சமயம் நேரடியாவே கொல்லப்படுறாங்க. இது போன்ற செய்திகள் நம்மளால பார்க்க முடியுது. இப்படியான நிகழ்வுகள் நடக்கும் போதுதான் இப்போ நடந்திருக்கிற இந்த ஜகபர் அலியின் மரணம் அப்படிங்கிறது கொலையாக ஏன் இருக்கக்கூடாது அப்படின்ற கேள்விகளும் எழுது. ஜகபர் அலியோட சம்பவம் அப்படிங்கிறது இப்ப நடந்ததாக இருந்தாலும் தொடர்ந்து தமிழகத்துல இது போல பல்வேறு சம்பவங்கள் இருக்கு. உதாரணமா சொல்லணும்னா, அரசு அதிகாரியா இருக்கக்கூடிய ஒரு விஏஓ, தூத்துக்குடி மாவட்டத்துல பிரான்சிஸ் அப்படிங்கிற ஒரு விஏஓ இதே போல அவரது பகுதியில கனிம வள கொள்ளை நடந்திருக்குன்னு சொல்லி அதற்கு எதிராக ஒரு புகார் மனு கொடுக்கிறாரு. கொடுத்து சில நாட்கள்லயே அவருடைய விஏஓ அலுவலகத்துக்கு உள்ளேயே மர்ம நபர் நிறைய பேரால அருவாளால வெட்டப்பட்டு துடிதுடிக்க கொல்லப்படுறார். இது நேரடியாக நடந்த ஒரு விஷயம். இப்படி பல பேர் பல விபத்துகள்ல, அது விபத்துன்ற பேர்லயும் மரணம் அடைகிறாங்க, சில பேர் தற்கொலைன்ற பேர்லயும் இறக்குறாங்க. ஆனா இவர்களோட அந்த மரணத்துக்கு பின்னாடி பல சந்தேகங்கள் தான் இருக்கு. காரணம், அவர்கள் மரணத்தோட ஏதோ ஒரு வகையில அந்த கனிம வள கொள்ளையர்கள் அவர்கள் யாரெல்லாம் குற்றம் சாட்டுறாங்களோ அவங்க அதுல தொடர்பு படுறாங்க. சில நாட்களுக்கு முன்பு கூட தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த சிவகிரி காவல் நிலையத்துல வேலை பார்க்கக்கூடிய காவல் அதிகாரியான பிரபாகரன் அப்படிங்கிறவரு தமிழக டிஜிபிக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. அதுல அவர் சொல்றது என்ன விஷயம்னா, அவரோட பகுதியில கனிம வள கொள்ளை நடக்குது, மணல் மாஃபியாக்கள் மணல் கொள்ளை செய்யறாங்க, ஆனா அதை தன்னால எதிர்த்து கேட்கவும் முடியல, அதற்கு எதிரான நடவடிக்கையும் எடுக்க முடியல. அப்படி எடுக்கும் பட்சத்தில் அவருக்கு கொலை மிரட்டல் வருவதாகவும் உயிருக்கு ஆபத்தான சூழல் இருப்பதாகவும் தனக்கு பாதுகாப்பு கொடுங்க, அப்படி இல்லைன்னா என்ன பணியிட மாற்றம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைத்து அந்த காவல் அதிகாரி டிஜிபிக்கு கடிதம் எழுதுவது போல செய்திகள் வந்தது. இப்படி காவல் அதிகாரியாக பொறுப்பில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரியாக இருக்கக்கூடிய ஒருவருக்கே இது போன்ற இந்த மணல் கொள்ளை நடக்குது அவரோட பகுதியில, அதை தட்டி கேட்க முடியல. அப்படி பண்ணும்போது அவரோட உயர் அதிகாரிகளும் அதுக்கு அழுத்தம் கொடுக்கறாங்க. மேலும் இந்த மணல் மாஃபியா கும்பல்ல இருக்கிறவங்களும் அவருக்கு உயிர் பயத்தை காமிக்கிறாங்க. அப்படின்னும் போது அரசு நிர்வாகம் எந்த அளவுல இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது கேள்விக்குறியா இருக்கு. இப்படி அரசு அதிகாரிகளுக்கே அதுல குரல் எழுப்ப முடியலன்னா அவர்களுக்கு பின்னாடி யாரு அந்த அழுத்தம் கொடுக்கிறது? உயர் அதிகாரிகள்ல இருந்து தனக்கு பிரஷர் வரதாகவும் அந்த காவல் அதிகாரி சொல்றாரு. சமூக செயற்பாட்டாளரா இருந்து குரல் கொடுத்தா கூட அவர்களுக்கு உயிர் பயம் காட்டுறாங்க. கேட்டா தங்களுக்கு பின்புலமா அரசியல்வாதிகள் இருக்காங்க அப்படின்னு கனிம வள கொள்ளையர்கள் சொல்றாங்க. அப்படின்னா அரசியல் தொடர்பானவர்களோட உந்துதலும் இதுல ஈடுபாடும் இருக்கு அப்படின்றது தான் தெரிய வருது. தமிழகத்தின் பெரும்பாலான எல்லை பகுதிகளில், குறிப்பா மலைப்பகுதிகளில் இது போன்ற கனிம வள கொள்ளை அப்படிங்கிறது தொடர்கதையாக தான் இருக்கு.
கடந்த 2021ஆம் ஆண்டுல கன்னியாகுமரி, தமிழகத்தின் தென் எல்லையான கன்னியாகுமரியில கேரள மாநிலத்துக்கு அதிக அளவிலான கனிம வளங்கள் கடத்தப்பட்டதாக செய்திகள் வந்தது. பொதுவாகவே ஒரு நாளைக்கு 2 யூனிட் வரை தான் அந்த லாரிகள் கனிம வளங்கள் உள்ள கேரள மாநிலத்துக்குள்ள அனுமதிக்கப்படுதுன்னும் போது, இப்படி ஒரு நிபந்தனை இருக்கும்போது 12 யூனிட் வரையிலும் கனிம வளங்கள் கேரளாவுக்கு தமிழகத்திலிருந்து கடத்தப்படுது, அதுவும் சட்டவிரோதமா. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு கேரளாவுக்கு 600 லாரிகள்ல கனிம வளங்கள் இப்படி கடத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு. இது தொடர்ந்த வண்ணமா தான் இருக்கு. இன்னும் இதற்கான ஒரு சரியான தீர்வு கிடைக்கல. மேலும் சட்டவிரோதமாக இப்படி மலைகளை உடைத்து கனிம வளங்கள் சுரண்டப்படுவது தடை செய்யப்பட்டிருந்தாலும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிகாரிகளோட மெத்தன போக்குனாலையும் பல அரசியல்வாதிகளோட ஈடுபாடு இதுல இருக்கிறதுனாலையும் அவர்களோட ஆதரவால இந்த கனிம வள கொள்ளையர்கள் செயல்படுவதாலும் மலை கிராமங்கள் பெரிய அளவுல பாதிக்கப்படும் வகையில கனிம வளங்கள் அதிகம் உள்ள இடங்கள்ல இது சுரண்டப்படுவதால இதற்கான உரிய ஆவணங்களை போலியா தயார் செய்தும் அரசு அதிகாரிகளை ஏமாற்றிட்டும் இது போன்ற கனிம வளங்கள் தொடர்ந்து கடத்தப்பட்டு வருது. இது ஒரு இடத்துல இல்ல, தமிழகத்துல இது போல பல இடங்கள், குறிப்பா 2023ஆம் ஆண்டுல கோவை மாவட்டத்துல கிணத்துக்கடவு, மதுக்கரை, சூலூர், மேட்டுப்பாளையம், அண்ணனூர், காரமடை, தொண்டாமுத்தூர் இப்படி பல்வேறு பகுதிகளில் சுமார் 300க்கும் அதிகமான சட்டவிரோதமாக செயல்படும் குவாரிகள் இருந்ததாக குற்றச்சாட்டுகள் வந்தது. இங்கிருந்தோ அதிக அளவுல கேரளாவுக்கு கனிம வளங்கள் கடத்தப்பட்டிருக்கு. மேலும் கள்ளக்குறிச்சியில கூட கனிம வளத்துறையினரே சட்டவிரோதமா கனிம வளங்களை கேரளாவுக்கு கடத்தியதாகவும் செய்திகள் வந்தது. உளுந்தூர்பேட்டை, கள்ளக்குறிச்சி, சங்கராபுரம் ஆகிய வட்டங்கள்ல கூட பெரிதளவுல அனுமதி இல்லாம கூழாங்கல் மற்றும் கருங்கல் குவாரிகள் இயங்கி வருவதாக குற்றம் சாட்டப்பட்டது. இவை எல்லாமே வருவாய்த்துறை, காவல்துறையினர், புவியியல் துறையினர், சுரங்கத்துறையினர் இவங்க எல்லாத்தோட தலையீடும் இதுல இருக்கு. இவங்க எல்லாம் இந்த விஷயத்தை தெரிஞ்சும் கண்டுக்காம இருக்காங்க அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய மக்கள், சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டினாங்க. அது குறித்தும் பல பொதுநல வழக்குகள் நீதிமன்றங்கள்ல எடுத்துக்கொண்டு போயும் அதற்கான சரியான தீர்வுகளும் இன்னும் எட்டப்படல. இதே போல கல்விராயன் மலை பகுதிகளிலும் கள்ளிப்பாறை பகுதியில பட்டா நிலத்துல வட மாநிலத்தை சேர்ந்த கும்பல் ஒன்று கருங்கற்களை வெட்டி எடுத்துக்கொண்டு போய் விற்பனை செய்வதா, அதுவும் சட்டவிரோதமா விற்பனை செய்வதாக சொல்லப்பட்டது. அந்த விவகாரத்தின் போது இது சம்பந்தமா தமிழ்நாடு கனிம வள நிறுவன ஊழியர் சங்க பொதுச் செயலாளர் விஜயன் இது பற்றி சொல்லும் போது 2017, 18, 19 இந்த 3 ஆண்டுகள்ல தமிழக அரசுக்கு கனிம வளங்கள் மூலமாக எட்டப்பட்ட வருவாய் அப்படிங்கிறது ரூபாய் 1100 கோடி மட்டுமே. ஆனா இவற்றை வாடகைக்கு எடுத்தவர்களோட வருவாய் அப்படிங்கிறது பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயா இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. ஒரு குவாரியில 5 நடைக்கு மட்டுமே ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு போகணும் போது அதற்கான அந்த அனுமதி அப்படிங்கறத குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு மட்டுமே பெற்று, ஆனா அதிக அளவுல இந்த கனிம வள கடத்தல்கள் நடந்துட்டே வந்துட்டு இருக்கு. இதற்கு குறைந்த அளவுல அதற்கான தொகையை மட்டும் செலுத்தி அந்த கனிம வள கொள்ளையர்கள் இந்த விஷயங்களை செய்துட்டு வந்திருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல இதுல சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் போது மக்கள் நலத்திட்டங்களுக்காக உதவ வேண்டிய வருவாய்த்துறையினர், சுரங்கத்துறையினர் இவங்கெல்லாம் கூட இந்த விஷயங்கள் பத்தி தெரிஞ்சும் இந்த கனிம வள கொள்ளைக்கு துணை போகும் ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறதா அதுல குறிப்பிட்டிருந்தாரு. மேலும் திருச்சியிலும் இதே போல உப்பிலிபுரம் சுற்றியுள்ள பகுதிகளில் செம்மண், கிராவல் மண் எல்லாம் கடத்துற செய்திகளும் வந்தது. தேனி மாவட்டத்துல அதிகாரிகளோட துணையோட வண்டல் மண் கடத்தப்பட்டதாகவும் செய்திகள் வந்தது. இன்னும் சில இடங்கள்ல அரசு திட்டத்தின் பெயர்லயே இது போன்ற கனிம வள கொள்ளைகள் நடந்தேறிட்டு இருந்திருக்கு. குறிப்பா சொல்லணும்னா சேலம் மாவட்டத்துல பெத்தநாயக்கம் பாளையம் பகுதியில கல்லாங்குட்டை அப்படிங்கிற ஒரு ஏரி இருக்கு. இந்த ஏரியை புனரமைக்கிறதுக்காக அரசு தரப்புல இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு நிதி ஒதுக்கப்பட்டு அதற்கான செயல் திட்ட பணிகள் நடந்து வந்துட்டு இருக்கு. சேலம் மாவட்ட நிர்வாகம் இந்த பணிகளை முன்னெடுத்து நடத்துது. அப்போ அதன் ஒரு பகுதியாக அங்க இருக்கக்கூடிய நீர்நிலைகளை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கருப்பொருளோட ஒரு விஷயத்த கொண்டு வராங்க. அது என்னன்னா அமிர்த குளங்கள் அமைக்கும் திட்டம் அப்படின்னு. அமிர்த குளங்கள்னு போது குறிப்பிட்ட இடங்கள்ல அங்கங்க குளங்களை தோன்றது, அதுல இருந்து எடுக்கப்படும் மண் அப்படின்னும் போது இது எதுக்கெல்லாம் செயல்படுத்தப்படும் அப்படின்னு அரசு தரப்புல சொல்லப்படுதுன்னா, இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம், சென்னை கன்னியாகுமரி இடையிலான தொழில் தடத்துக்கான திட்டங்கள், மேலும் தமிழ்நாடு சாலை மேம்பாட்டு திட்டம், இது போன்ற பணிகளுக்காக அந்த குளங்களை வெட்டும் போது அதுல இருந்து எடுக்கப்படுற மண் உபயோகப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா பெயரளவுல இப்படி ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டு மறைமுகமா அந்த பக்கம் இந்த மண் கடத்தப்படுது. கனிம வள கொள்ளை அந்த இடத்துல நடைபெறுது. தனி நபர்களால அந்த மண் எல்லாம்
ஒரு இடத்துல கொட்டப்பட்டு ஆக்கிரமிக்கப்படுது. அதன் மூலமாக அந்த இடத்துல ஒரு வியாபாரம் நடக்குது, கனிம வள கொள்ளை அதிகரிக்குது. இப்படி பல்வேறு இடங்கள்ல இருந்தும் பல்வேறு ரூபத்துல தமிழகத்திலிருந்து கேரளாவுக்கு பல வகையான கனிம வளங்கள் கடத்தப்பட்டு வருவது தொடர்கதையாக தான் இருக்கு. இதுல சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு துறையோட அதிகாரிகளும் இதற்கு துணை போகும் ஒரு நிலையும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. ஆனா என்னதான் தமிழ்நாட்டிலிருந்து இத்தனை கனிம வளங்கள் கேரளாவுக்கு கடத்தப்பட்டாலும் கேரள அரசு இந்த ஒரு விஷயத்தை அவங்க மாநிலத்துல அனுமதிக்கிறது இல்லை. இது தொடர்பான ஒரு தீவிர சட்டமும் தீவிரமான தண்டனையும் அந்த அரசு தரப்புல இருந்து இருக்கு. அப்படின்னா தமிழக அரசு நிர்வாகம் இந்த இடத்துல கேள்விக்குறியா இருக்கு. காரணம், மலைகளால சூழப்பட்ட கேரள மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட அந்த அரசு என்ன பண்ணுதுன்னா, மலைகளை குடைந்து எடுக்கிறதுக்கும் கனிம வளங்களை சுரண்டுவதற்கும் அங்க அந்த அரசு அனுமதிக்கிறதே கிடையாது. யாராவது கேரள வளங்களை சுரண்ட நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கப்படும். அதற்கான கடுமையான சட்டங்கள் அந்த கேரள அரசுல இருக்கு. ஆனா தமிழகத்தில இருந்து இந்த கனிம வளங்கள் ஏன் இங்க கேரளாவுக்கு கடத்தப்படுதுன்னா, கேரளாவில் இந்த கனிம வளங்களுக்கு அதிகமா மவுஸ் இருக்கு. அதிக அளவுல இங்க அந்த கனிம வளங்களை வாங்குறதுக்கு தயாரா கேரளா இருக்கிறதுனால தமிழகத்திலிருந்து இந்த குவாரி உரிமையாளர்கள் நேரடியா கேரளாவுக்கு இப்படி சட்டவிரோதமான கனிம வளங்களை அதிக அளவுல அனுமதிக்கப்பட்ட அளவுல இருந்து அதிகமா கடத்துறதுக்கு முன்னுரிமை கொடுக்கறாங்க. மேலும் இந்த கனிம வளங்களை கடத்துறதை பொறுத்த வரைக்கும் முறைகேடுகள் இங்க எப்படி நடத்தப்படுதுன்னா, சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதை கண்டும் காணாத போல இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் அரசு அதிகாரிகள் அனுமதி பெற்றுதான் இந்த கனிம வளங்கள் அங்கிருந்து அடுத்த மாநிலத்துக்கு போகுது அப்படின்னு காண்பிக்கிறதுக்காகவே இந்த கனிம வள கொள்ளையர்கள் ஒரு யுக்தியை பயன்படுத்துறாங்க. அதாவது போலியா அரசு அதிகாரிகளோட ஸ்டாம்பை வந்து தயாரிக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட அளவிலான கனிம வளங்களை எடுத்துட்டு போறதுக்கு சில லாரிகளுக்கு மட்டும் பாஸ் வழங்கப்பட்டு அதன் அடிப்படையில் அந்த லாரிகளை மட்டும் அடுத்த மாநிலத்துக்கு கனிம வளங்களை எடுத்துட்டு போக அனுமதிப்பாங்க. அப்போ அந்த பாஸை போலியா தயார் பண்ணி அதுல அச்சிடப்படுற அந்த சீல் கூட போலியா தயாரிச்சு அரசோட அனுமதி பெற்றுதான் அது போதுன்றது போல கனிம வள கொள்ளை நடைபெற்று வருது. இப்படி பல வகையில கனிம வள கொள்ளைகள் அப்படிங்கிறது நடக்குது. இத ஒரு சிலர் சமூகத்துல அக்கறை கொண்ட நேர்மையாக இருக்கக்கூடிய சில தனிநபர்களோ, சமூக அக்கறை உள்ளவர்களோ, இல்ல அரசு அதிகாரிகளோ, பதவியில் இருக்கக்கூடியவர்களோ நேர்மையா இந்த விஷயத்தை எதிர்த்து குரல் கொடுக்கும் போது எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பாதிப்புகள் வருது. பெரும்பாலும் அவர்கள் தற்கொலைக்கு தூண்டப்படுறாங்க. அப்படி இல்லைன்னா உயிர் பயத்தை காட்டப்படுறாங்க. ஒண்ணு அவங்களோட வழக்கு நீதிமன்றங்கள்ல எடுக்கப்பட மாட்டேங்குது. அப்படி இல்லைன்னா அந்த வழக்கு அதோட காணாம போயிடும். அதுவும் இல்லைன்னா புகார் கொடுத்த ஆட்களே காணாம போயிடுவாங்க. நேரடியாகவோ மறைமுகமாகவோ அவங்கள கொல்ற அளவுக்கு கூட இந்த கனிம வள கொள்ளையர்கள் தயங்குறது இல்ல. காரணம், அவர்களுக்கு பின்னால பக்கபலமாக இருக்கக்கூடிய, அவர்கள் சொல்வது போல ஆதரவு அளிக்கக்கூடிய அரசியல்வாதிகளின் தலையீடும் அரசு அதிகாரிகள் பொறுப்புல இருக்கக்கூடியவர்களின் துணையும் இதுல இருக்கு அப்படிங்கிற ஒரு காரணம் தான். மேலும் இது போன்ற பல வழக்குகள்ல அரசியல்வாதிகளும் அரசு அதிகாரிகளும் ஈடுபடுவாங்க. அப்ப இதுக்கு என்ன பதிலளிக்க போறீங்க அப்படின்னு ஒவ்வொரு முறை நீதிமன்றங்கள் தமிழக அரசுக்கு கேள்வி எழுப்பும் போதும் இதற்கான சரியான பதில் அரசு கொடுப்பதில்லை. மேலும் இந்த சம்பவங்களுக்கான உரிய தீர்வு அப்படிங்கிறது இதுவரை எட்டப்படவே இல்லை. அப்ப அரசு நிர்வாகம் இந்த விஷயத்துல எந்த அளவுக்கு இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுல ஒரு கேள்வியா இருக்கு. இப்படியான அரசின் செயல்பாடுகள்னு பார்க்கும்போது அப்போ இது போன்ற சட்டவிரோத செயல்களுக்கு, கனிம வள கொள்ளைக்கு அரசு ஆதரிக்குதா, இல்ல அதை கண்டும் காணாம இருக்கிறது மூலமாக அரசுக்கு இதனால ஏதாவது ஒரு ஆதாயம் இருக்கா, இது போன்ற கேள்விகளும் சமூக ஆர்வலர்கள் எழுப்புறாங்க. சில அதிகாரிகளோ, பொறுப்புல இருக்கவங்களோ, இல்ல சமூக ஆர்வலர்களோ இது போன்ற விஷயங்களை தட்டி கேட்டாலும் அவர்களது குரல் அதற்கு மேல ஓங்காம இருக்கிறதுக்கு ஒரு கட்டத்துல முடக்கப்படுது. அப்படின்னும் போது அதுவும் அரசு நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்களாலேயே இந்த குரல்கள் அப்படியே முடக்கப்படுது. அப்படின்னும் போது அரசோ, அரசை சேர்ந்தவர்களோ, இல்ல அரசியல்வாதிகளோ லாபம் ஈட்டுவதற்காக இது போன்ற சட்டவிரோத நடவடிக்கைகள்ல மறைமுகமான தலையீட்டோட இருக்காங்களோ அப்படின்ற கேள்வியும் சமூக ஆர்வலர்கள் முன்வைக்கிறாங்க. விஏஓ பிரான்சிஸ் தொடங்கி காவல் அதிகாரி பிரபாகரன்ல இருந்து இறுதியா இப்போ ஜெகபர் அலி வரைக்கும் கனிம வள கொள்ளைகளை தங்களது பகுதிகளில் நடக்கும்போது மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் சொல்லி ஒரு பொது நலத்தோட, சமூக அக்கறையோட சிலர் குரல் எழுப்பும் போது அது சாதாரண மனுஷங்களா இருந்தாலும், அரசு அதிகாரிகளா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பொறுப்புல இருக்கிற காவல் அதிகாரியா இருந்தாலும் அவர்களுக்கு அவர்களது துறையிலேயே ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுது. அப்படி இல்லைன்னா சமூக விரோதிகளால அவர்களுக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஒரு மிரட்டல், ஒரு அச்சுறுத்தல் வருது. அப்படின்னா இந்த விஷயத்துல அரசு எந்த அளவுக்கு இயங்கிட்டு இருக்குங்கிறது கேள்விக்குறியா இருக்கு. ஆனா இந்த எல்லா விஷயங்களையும்
கனிம வள கொள்ளையை எதிர்த்து கேள்வி எழுப்புறவங்க தான் பாதிக்கப்படுறாங்களே தவிர கனிம வள கொள்ளை செய்யறவங்களோ இல்ல அதற்கு ஆதரவா இருக்கக்கூடியவர்களோ எந்த இடத்துலயும் பாதிக்கப்படுவதாக செய்திகள் இதுவரைக்கும் வரல. அப்போ அதிகாரம் அதிகமா இருக்கிற அரசு தரப்புல இருந்தே இதற்கான ஆதரவு அப்படிங்கிறது பெருகிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். இப்ப சமீபத்துல கூட மதுரையில டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு எதிராக மக்கள் நிறைய பேர் போராடி இதற்கான ஒரு தீர்மானம் கூட தமிழக அரசால கொண்டு வரப்பட்டது. அப்போ இந்த டங்ஸ்டன் சுரங்கம் வரைக்கும் இத்தனை ஆண்டுகளா இத்தனை கனிம வள கொள்ளைகள் நடந்தாலும் இப்போ இருக்கிற அந்த டங்ஸ்டன் சுரங்க போராட்டம் வரைக்கும் மக்கள் வெறும் போராட்டமாகவும் எதிர்ப்பு குரலாகவும் கோரிக்கையாகவும் மட்டுமே வைத்துட்டு இருக்க முடியுது. ஆனா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இதற்கு ஒரு தீர்வு காண முடியல அப்படின்னும் போது மக்களையும் மக்களது வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்க அரசு தவறிவிட்டது அப்படின்றது தான் இதுல இருந்து புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம்.